வெல்கம் டு நீங்களும் நானும். நான் உங்க மஞ்சுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் போறோம். எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம திருச்சியில ஏஜிஎஸ் தங்க மாளிகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகை கடை வந்து திறந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பாத்தீங்கன்னா வந்து செய்கூலி சேதாரம் எதுவுமே இல்லாம வந்து நமக்கு நகை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இன்னைக்கு நம்ம ஏஜிஎஸ் தங்க மாளிகை போயிடலாம். அந்த ரூட் வந்து எப்படி போகுது அப்படிங்கறத நான் உங்களுக்கு இப்ப காட்டுறேன். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஏஜிஎஸ் தங்க மாளிகை கிட்ட வந்தாச்சு. நம்ம உள்ள போயிடலாம். இது எக்ஸாக்டா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தில்லை நகருக்கு போவோம் இல்லையா, அந்த 4 ரோடு வந்து பிரியும் இல்லையா, அதுக்கு அப்படியே எக்ஸாக்டா ஆப்போசிட்ல இருக்கு. இந்த சைடு போனீங்கன்னா கேஎம்சி வரும், இந்த சைடு போனீங்கன்னா நம்ம தில்லை நகரோட 11th cross அதெல்லாம் வரும். அப்புறம் இந்த சைடு போனீங்கன்னா நம்மளோட மகாவீர் ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ நம்ம உள்ள போயிடலாம். என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1 கிராம்ல இருந்து உங்களுக்கு 16 கிராம் வரைக்கும் இருக்கு. இந்த இடத்துல ஓகே. இப்போ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 1/2 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு பேபிக்கு வந்து 1/2 கிராம்ல, பெரியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 பவுன் அந்த ஜிமிக்கி வரைக்கும் வச்சிருக்கோம் ரேட்டு. பெரிய தோடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த முஸ்லீம் ஒரு மாதிரி இப்போ தோடு பார்த்தீங்கன்னா அது எத்தனை பவுன்னா 1.5 பவுன் தான். 1.5 பவுனா? இப்போ இந்த ஜிமிக்கி எல்லாம் 3 பவுன் வருது உங்களுக்கு. இது 3 பவுன். அது வந்து பார்த்தீங்கன்னா 2 பவுன் தான் அந்த ஜிமிக்கி. இது என்ன தோடு? இந்த நம்ம ஆன்டிக் தோடு. ஆன்டிக் தோடு அது எத்தனை பவுன் வருது? இது வந்து உங்களுக்கு ஒரு 1.5 பவுன் வருது. இது எவ்வளவு சொன்னீங்க? 1.5யா? இப்ப என்னென்ன மாடல் தோடெல்லாம் டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு? ஆன்டிக் இருக்கு, வேற என்னென்ன மாடல் இருக்கு? கல்கட்டா மாடல், ஸ்டோன், நெல்லூர் ஸ்டோன் ஜிமிக்கி, இது கேரளா லாப்பா தோடு, முஸ்லீம் போடுற மாதிரி லாங் தோடு, அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டெப்போ பால்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜ்கோட்டு கச ஜிமிக்கி ஐட்டம்ஸ், அப்புறம் அந்த கேஸ்டிங் சொல்லிட்டு டெய்லிஸ்க்கு உள்ள தோடு, அந்த மாதிரி கல்கட்டாவில் உள்ள ஐட்டம் அந்த டெய்லிஸ் உள்ள தோடு, அப்புறம் முத்துத்தோடு, பவளத்தோடு எல்லாமே இருக்கு. பெரியவங்க போடுற மாதிரி ஸ்டோன் தோடு, ஃப்ளவர் அந்த மாதிரி தோடுலாம் இருக்கு. பெரியவங்க போடுற டெய்லிஸ் பூத்தோடு, இலத்தோடு, பூத்தோடு. இப்போ இந்த குழந்தைங்களுக்கு இந்த இதெல்லாம் குட்டியா இருக்குல்ல, இதெல்லாம் எத்தனை கிராம்ல ஸ்டார்ட் ஆகுது? 1 கிராம்ல 1 கிராம்ல ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாம் வந்து 1 கிராம்ங்களா? செப்பரேட் ஜிமிக்கி வச்சிருக்கோம், வளையம், காது வளையம் அந்த மாதிரிலாம் வச்சிருக்கோம். இப்போ இந்த குழந்தைங்களுக்கு வச்சிருக்கீங்கல்ல, இதுல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து திருகாணி அந்த தட்டு இருக்கும் இல்லையா, அது சின்னதா இருக்குமா இல்ல பெருசா இருக்கா? மீடியமா இருக்கும். அதாவது காதுல போற ஒரு சில குழந்தைங்க போடுறது மீடியமும் வச்சிருக்கோம், சின்னதும் வச்சிருக்கோம். அதுல இந்த சைடு தோடு போடுறதுல குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி தனியா வச்சிருக்கோம், காது குத்துற மாதிரி அந்த மாதிரி தனியா வச்சிருக்கோம், ஜோடியா வச்சிருக்கோம். இப்ப இங்க இருக்கிறதுல எத்தனை பவுன்னா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 பவுன், 1.5 2 பவுன், 1 பவுன் உள்ள வச்சிருக்கோம். அதெல்லாம் 1 பவுன். 1 பவுன் அது. இதுல 1.5 பவுன், 1.25 வரைக்கும் ஆட்டோட செட்டு. அதில் மற்றதுல 2 பவுனுக்கு மேலே தான். அது 2 பவுன், 1.5 பவுன், இது 2 பவுன். எல்லாமே மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் யூஸ் அந்த மாதிரி போட்டு தான் வச்சிருக்கோம். மாட்டல் வந்து எத்தனை பவுன்ல இருந்து? மாட்டல் 2 கிராம்ல இருந்து 8 கிராம் 16 கிராம் வரைக்கும் வச்சிருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா சைடு மாட்டல் சொல்லிட்டு 3 லேயர்ல வச்சிருக்கோம். சைடு மாட்டல் வச்சிருக்கோம். ஓ, இந்த காது குட்டி சைடு செட் இதெல்லாமே அந்த மாடல். இப்ப இங்க பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஒரு 2 ட்ரே வந்து தோடு இருக்கு. இது என்ன மாடல் சொன்னீங்கன்னா காஸ்டிங் மாடலா? காஸ்டிங் டிராப்ஸ். இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த எம்சி சார்ஜ் வந்து போட்டிருக்காங்க. ஏன்னா மேக்கிங் சார்ஜ் வந்து 1000 rupees வரும். இது வந்து 1/2 பவுன் தோடு, மேக்கிங் சார்ஜ் பாத்தீங்கன்னா 1000 rupees. ஏன்னா இது வந்து காஸ்டிங் மாடல் அப்படிங்கறனால இதுக்கு வந்து இந்த மாதிரி ரேட் வந்து பிக்ஸ் பண்ணிருக்காங்க. சோ வந்து எம்சி சார்ஜ் வந்து எதுக்கு இருக்கு எதுக்கு இல்ல அப்படிங்கறத பார்த்துட்டு நீங்க வாங்குனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் பெனிஃபிட். பாத்தீங்கன்னா இந்த 2 ட்ரேவுமே எம்சி சார்ஜ் உள்ள ட்ரே தான் நான் வச்சிருக்கிறது.
இந்த தோடெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு. ஆனா கண்டிப்பா இதுக்கு பர் கிராமுக்கு வந்து, அதாவது நீங்க 4 கிராம் வாங்குறீங்கன்னா 1000 ரூபாய் கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து எம்சி சார்ஜ் வருங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம எம்சி சார்ஜ் இல்லாத தோடுங்களா பாப்போம். இதே காஸ்டிங் மாடல் வந்து நீங்க வெளியில வேற ஏதாவது நகைக்கடையில வாங்குனீங்க அப்படின்னா 16% வந்து இதுக்கு வந்து வேஸ்டேஜ் போடுவாங்க. ஆனா இவங்க வந்து அந்த அளவுக்கு ரேட் அதிகமா போறது கிடையாது, ஓரளவுக்கு ரீசனபிளா தான் போடுறாங்க. அதனால கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மாடல் வந்து எடுத்துட்டு வந்து போங்க, ரொம்ப நல்லா இருக்கு மாடலுமே. இப்போ இந்த ட்ரே பாத்தீங்கன்னா நமக்கு 1/2 பவுன் தோடுங்க. இது எல்லாமே 1/2 பவுனுக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு வந்து பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 1/2 பவுன் தோடுக்கு எல்லாமே வந்து எம்சி சார்ஜ் எல்லாம் கிடையாது. நம்ம பாப்போம் எம்சி சார்ஜ் பாருங்க 0 தான் போட்டிருக்காங்க. வெயிட்டும் பாத்தீங்கன்னா 4 கிராம் 10 மில்லி போட்டிருக்காங்க இந்த தோடு எல்லாமே. இந்த மாதிரி வந்து எதுல வந்து எம்சி சார்ஜ் இருக்கு இல்ல அப்படிங்கறத வந்து நீங்க நகை வாங்குறதுக்கு முன்னாடியே டிசைட் பண்ணிட்டு நல்லா வந்து டிசைனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து இந்த டிசைன் வேணும் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தோடு எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரிங் மாடல். இதுல வந்து என்னென்ன இதுக்கு மட்டும் எம்சி சார்ஜ் இருக்குன்னு சொன்னீங்க? அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டட் ஐட்டம் மட்டும். இம்போர்ட்னா இந்த மாதிரி ராஜ்கோட் இந்த வளையத்துக்கு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 250 ரூபீஸ் தான். வெளியில பாத்தீங்கன்னா 17% வரும் இந்த வளையத்துக்கு. நார்மல் பிளைன் வளையத்துக்கு பாத்தீங்கன்னா 10% போடுவாங்க. நம்ம அந்த ராஜ்கோட் இம்போர்ட் ஐட்டத்துக்கு வெறும் 250 ரூபீஸ் தான் போடுவோம். இது எத்தனை கிராம் வருது? ஒரு 3 கிராம் ஆவரேஜ் வரும். சின்னது எடுத்தீங்கன்னா இப்போ எவ்வளவு ரேட் வருதுன்னு எனக்கு பார்த்து சொல்லுங்க. அமௌண்ட் 17,740 வரும். 17,700 GST ஓட.